ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். லோவர் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதுவும் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் ரீசெண்ட் டேஸாக அவ்வளோவா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிறதே கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டில் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக நெக்ஸ்ட் ரெட்மி கிட்ட இருந்து Redmi 12C அப்படின்ற நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனால் அண்டர் 10K பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெட்மி கொஞ்ச நாளாகவே இந்த அண்டர் 10K செக்மெண்ட், இந்த லோவர் பட்ஜெட் செக்மெண்ட் அந்த அளவுக்கு அவங்க கண்டுக்கவே இல்லை. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ஒரு கேப்புக்கு அப்புறமா இந்த Redmi 12C அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி கிட்ட இருந்து இந்த லோவர் எண்ட் செக்மெண்ட் அண்டர் 10K செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மோஸ்ட் ப்ராபப்லி February மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி இது ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் ரெட்மி கிட்ட இருந்து அவங்க லான்ச் பண்ண Redmi 12C இந்த மாதம் தான் அங்கேயுமே லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அண்டர் 10K செக்மெண்ட்டுக்காக இந்த ஒரு லோவர் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்றதுனால நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்க போகுது. அது போக 20.6:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே ஸ்கிரீன் அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்பிளேல இருக்க போகுது. ஸோ டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற நார்மல் HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அடுத்து மொபைலுக்கான பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலான அந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் இங்கே இருக்க போகுது. அண்ட் மொபைலுக்கான ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek கூடிய Helio G85 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் ஆக்சுவலி யூஸ் பண்ண போறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் அபவுட் 10K செக்மெண்ட்ல, அதுவும் 12K 13K செக்மெண்ட்ல எல்லாம் இந்த MediaTek Helio G85 ப்ராசஸரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸரை அண்டர் 10K பட்ஜெட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துட்டு வருது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் தான். நான் முன்னாடியே இதை எதிர்பார்த்தேன். ஏன்னா அண்டர் 10K செக்மெண்ட்ல அந்த யூனிசாக் சிப்செட் மாதிரியான சிப்செட்லாம் ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த MediaTek கூடிய அந்த Helio G85 மாதிரியான அந்த பழைய சிப்செட்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க எடுத்துட்டு வராங்க. ஸோ அது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் Helio G85 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். கேமிங் மாதிரியான விஷயங்களும் ஓரளவுக்கு ஒரு பேசிக் லெவலான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாக இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய கேமரான்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் கேமரா பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பின்பக்கம் டுவல் கேமரா இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமராவே கொடுக்க போறாங்க. ஸோ யூஸ்வலா அண்டர் 10K அந்த 13 மெகா பிக்சல் கேமரா கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் 50 மெகா பிக்சல் கொடுக்கிறது டீசெண்டாக இருக்கு. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு டெப்த் சென்சார் இருக்க போகுது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சுக்கான ஒரு செல்ஃபி கேமராவா இங்க இருக்க போகுது. இதை தாண்டி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஃபீச்சரா ஓரளவுக்கு டீசென்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசென்டா கொடுத்தாலே ஓகே தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அன்லாக்கும் அண்ட் சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான் கொடுக்க போறாங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட், 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்க போகுது. அண்ட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர் 10K செக்மெண்ட்ல தான் வரப்போகுது. அதுலயும் பேஸ் வேரியண்டா 2GB RAM இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லனா 3GB RAM-ஓட ஒரு 8000 ரூபாய் 8500 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை 8000 செக்மெண்ட்ல இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஓகே, டீசெண்டா தான் இருக்கும். ஒன்றும் பெருசா ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை அப்படின்னாலும் இந்த கேமரா மாதிரியான விஷயங்கள் 50 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் அது போக Helio G85 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டீசெண்டா நல்லாவே இருக்கு. மற்றபடி என்ன எக்ஸாக்டான பிரைசிங்க்கு எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி February மாதம் லான்ச் பண்றதுக்கான பிளான்ல ரெட்மி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் லீக்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு.